यस्याभवद्भक्तजनार्तिहं सुहूततीर्थमन्ये स्तम्भेवतारस्तमलञ्जलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहदसहितरामितृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदेकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां यद्यां गुणसम्पदां शरणं भवतीतानां सर्वभूमीश्वरं श्रीरङ्गे सहितीन्दुना करुणया अथोस्यादिति प्रेषितं ख्यातश्री नरसिंहकार्यमुनि सदां जयन्तीन्दिरं तां शिक्षान्ति दयादिविस्तुपगुणैः भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गधरार्यं जिपतिं श्रेयोनिजं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरदिगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानन्दसंमय नरसरिसरजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गहारिं प्रभयेतिपतेः प्राप्तलक्ष्मीसंवास्थानं सेवेतीन्द्रं सकलगुणवीक्षणारीं श्रीरङ्गनाथ जलगोपेदेन्द्रविष्टं लक्ष्मीसंवजकरुणिकमात्रम् श्रीरङ्गवीरमुराणोहृत्यं वेदान्तदेशेन्द्रं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नागरिचलचित्रं कपूर्कारिजाभ्यां कारिण्याक्षिसम्मेलनम् वेदान्ते वामदूरतुनिसरिचितारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्य परमतमनव्याख्याख्यातवीर्ये श्रीमद्रङ्गसदार्य सम्यक् श्रीमद्वीरघूत्वहादिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशयतेः कारुण्यवीक्षात्परं शैरैरङ्गवीरेण साधनवतं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदार्योगिनिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिविनोराड्लब्धागमाप्तते ईर्ष्याडम्बविभजितं शुभगुणैर्भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सैभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशेन्द्रगणाक्षरत्रयन्तसारो प्रणवद्य गुणं पुदाग्रें नारायणाद्य श्रीलग्वागीतं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः जयत्यासंत्रासद्भान्तविद्वंसनोदयः प्रभावन् श्रीदया देव्या परमव्योमभास्करः சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரியோதய நாடகத்துல அனுபவிச்சுட்டு வரோம். அதுல 8வது அங்கம். இதுல நாரதர் தும்புரு இவா அந்த காட்சியில இருக்கா. இந்த தும்புரு சொல்ற, அதாவது மகாமோகனுடைய கட்சியை சேர்ந்தவன் லோகன். இந்த லோகன் அவனுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் திருப்தி அடைய மாட்டான். இந்த பணத்தை வட்டி விட்டு அதுக்கு மேல சம்பாதிக்கிறது அப்படிதான் இருக்கு. அதனால அந்த லோகனை பார்த்து நாரதர் மரியாதம் பண்றார். உடனே தும்புரு சொல்றார் நாரதரை பார்த்து, அதாவது இந்த விவேகனை யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்போ அந்த முயற்சியில இந்த லோபன் இறங்கியிருக்கான். இது அவனுக்கே அது கேடு வரப்போகுது, அதனாலே அவனுக்கு கேடு வரப்போகுது அப்படின்னு தும்புரு சொன்னான். உடனே நானும் சொல்றேன், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இந்த விவேகனை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி மட்டும்தான் பார்க்க முடியும். பூர்ணச்சந்திரனை மீதி காலத்துல பார்க்க முடியாது. ஆனா இந்த சந்திரனை போல தேஜஸ் உடைய ஒருத்தரை காலம் இல்லாத காலத்தை கூட பார்க்க முடியாது.
அப்படிப்பட்ட பெருமை தேஜஸை உடையவன் யாரு? விவேகன். ஆனா இந்த இடத்துல இங்க வர்ணிக்கிறதுலாம் யாரு அப்படின்னு சொன்னா இந்த திருப்தி, அதாவது திருப்தின்றது யாருன்னாக்க ரோமனுடைய மனைவி. திருப்தின்னா கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவள் திருப்தி. அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொல்லல. ஆக இந்த திருப்தியானவள் ரொம்ப அழகா இருக்கலாம். அவள் தேஜஸே அப்படி இருக்கு. அவள் பாம்புக்கு 5 தலை உண்டு, 5 முகங்கள் உண்டு. அந்த மாதிரி திருப்திக்கு 5 முகம்னு. எப்படி ஒரு பொம்னாடி 5 முகங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், இப்படி இதை அனுபவிக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள். அதுக்கப்புறம் காது, தோல், அதாவது உடல் சருமம், கண்ணு, வாயு, மூக்கு, இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். இந்த காதுக்கு என்ன பண்ணும்? இனிமையான சப்தத்தை கேட்கும். இந்த தோல் என்ன பண்ணும்? ஸ்பரிசம், மெலிசான காத்து வந்ததுன்னா அது இல்ல உஷ்ணமான காத்து இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த தோலுடைய உணர்ந்தாலும் சொல்ல முடியாது. கண்ணு உருவத்தை பார்க்க முடியாது. வாய் நீக்கக்கூடிய, மூக்கு வாசனை நுகரக்கூடியது. இப்படி 5 விஷயங்களும் உடையவள் இந்த திருப்தி. அப்ப இந்த திருப்தின்ற ஒரு நல்ல பாம்பை என்ன பண்றதுன்னா லோபன்ற எலிய விழுகிறா. அதாவது பேராசை கொண்ட லோபனை திருப்தி என்ற மனிதர்கள் அடக்குகிறது அப்படின்னு என்னுடைய விசேஷமான அர்த்தம் தெரியுது. கும்பிடு தோடும் இந்த லோகனை ஆகிட்டா அந்த லோகாயுத மதம் அழிஞ்சு போயிடும். ஆனால் இவனை போடும் பேராசை. ஏற்கனவே லோகாயுத மதம், அதாவது லோகாயுதம் ஒண்ணுதான். அதை பத்தி ஏற்கனவே அதாவது கண்டதே நீ பிரத்யேகம் தான் பிரமாணம் அவளுக்கு. ஆக கண்ணுக்கு தெரிஞ்சது அனுபவி. கண்ணுக்கு தெரியாத தானம் பண்ணா உனக்கு புண்ணியம் உண்டு, யாகம் பண்ணா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம். உடம்ப வருத்திக்க வேண்டாம். பணம் செலவழியும், தானம் பண்றது பணம் செலவழியும். யாகம் பண்ணாத சரீரங்கள்லாம் கெட்டு போடும். அதெல்லாம் கஷ்டப்படலாம், சுகமா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றது லோகாயுதம். அதனால இந்த பேராசை ஒழிஞ்சு போச்சுன்னா லோகாயுதமா அழிஞ்சுவிடும் அப்படின்னு சொல்றான். யாரு? தும்புரு. பிரசஸ்திம் விந்தந்தி பிரசவ சுக திவ்யாமிருதரச பிரலீனாதன்யானாம் வைஷதின சம்பத்தி சரிதா அமித்ரோ பக்ஷே பக்ஷண விகலதாத்மீய மிருதனா திடாமர்த அத்திரஸ்ய திடாமர்த திரஸ்ய திரமிட பணவ ஜங்கா ஜபபிரதா. அதாவது செல்வம்ன்றது ஒரு 6 மைல். அது ரொம்ப வேகமா வரும். அதுக்கு நடுவில் ஆபத்து வந்ததுன்னா அப்பவே அது குறைஞ்ச, அதாவது தன்னுடைய வேகம் குறைஞ்சு போகும். அதே மாதிரி அந்த செல்வம் ஒரு இடத்துல நிற்காது. அது இன்னொரு கிட்ட போயிட்டே இருக்கு. பாருங்க, இப்போ அதாவது
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணத்தை அச்சடிக்கிறான், அது பேங்க் மூலமா போடுறான், அது மக்கள்கிட்ட வருது. அது எத்தனை பேர்கிட்ட மாறுறது? கடைசியில் எங்க போது அதுவும் பேங்க்ல தான் போயிட்டாரு. அதனால அது ஒரு இடத்துல நிலையா நிற்காது. அதுதான் செல்வம்னு பேரு. இந்த செல்வமாரிய நதியினுடைய வேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த எதிராளிகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷத்தோட யுத்தம் செய்ய வரவங்க, அப்போ இந்த பலகீனமான பலகீனமான வீரர்கள் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், பயந்து புறமுதுக்காண்டு போவான். அவன் போச்சு தலை தெறிக்க ஓடுவான். அதை போடுறது வேகத்தை உடையது இந்த நதியினுடைய வேகம். அதாவது செல்வம் நதியுடைய வேகம். இன்னொன்று செல்வத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த ஒரு ஒரு அமிர்தம், அவன் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு அமிர்தம், அது ஒருத்தனுக்கு கிடைச்சி அதை சாப்பிட்றான்னாக்க அதை விட்டுட்டு வெறும் தண்ணியை சாப்பிடுவாங்க. ஆற்றுக்கு தண்ணி சாப்பிடுவானா? அது மாதிரி பணம் நல்லா செவிலியா இருக்கும்போது சாதாரணமாக இதெல்லாம் விட மாட்டான். அதே போல மனசாந்தியுடைய மகான்கள் அந்த மனசாந்தியே தங்களுக்கு அமிர்த மாதிரி நினைச்சுப்பாதான். அவ ஒரு நாளும் இந்த நீர் மாதிரி ஓடுற செல்வத்தை அவ ஏறது கூட பார்க்க மாட்டான். அதனால இப்ப இந்த விவேகன் திருப்திய போருக்கு அனுப்புறான். இவ வந்து திருப்தின்றவள் விவேகனுடைய கட்சியை சேர்ந்தவள். இப்போ எதிராக லோபனை அழிக்கிறதுக்காக போறான். திருப்தின்றது அதாவது போதுன்ற மனத்தோடையது திருப்தி. இந்த லோபன்றவன் எவ்வளவு பணம் வந்தாலும் ஆசை அவனுக்கு அடங்காது. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆப்போசிட். அதுதான் சொல்றார். அபிச்ச பிரசமித்த லோபமிதானீம் பிரௌಢ விவேக பிரயுக்தயா துஷ்டயா கணன் அனதனீதி சித்தம் ஜாதம் சர்வத்ர தத்த புக்த பலம். அதாவது இந்த லோபனுடைய பேராசைய பிரசமித்தான், அதை அடக்கணும். அதனால இந்த விவேக் துஷ்டை அனுப்புறான். தனம் அனதனீதி சித்தம் ஜாதம் சர்வத தக்த புக்த பலம். அதனால லோபனை, அதாவது பேராசையுடைய லோபனை இது சுலபமா அழிக்கணும். தனம் தனதனீதி சித்தம் ஜாதம். தனம் அனகநீதி சித்தம், அனகம் அது தாம தன அனகநீதி சித்தம். அதாவது பேராசை இல்லைன்னாக்க வச்சோங்க, பேராசை இருக்கிறது நியாயம் இல்லாத வழி இல்லாம போய் சம்பாதிப்பா. கிடைச்சது போறோம் அப்படின்ற என்ன பண்ணுவா, நேர்வழியில சம்பாதிப்பா. தனம் அனகநீதி சித்தம், அது நிச்சயமாவே கெட்ட வழியில் இல்லாம நியாயமான வழிகளில் சம்பாதிக்கப்படும். பேராசை இருந்துருத்தோம்னா அது நடக்காது. அதனால ஜீவர்களுக்கு பேராசை கூடவே கூடாது.
ஆக அந்த திருப்தின்ற நிலை வந்துருச்சுன்னா அது பேராசையை ஓய்ச்சிடும். பேராசை ஓய்ச்சதுன்னா அவன் சரி நியாயமான மார்க்கத்தை சம்பாதிப்போம், நமக்கு தேவையானது வச்சுப்போம் அப்படின்னு தான் இருக்கும். நடு असौ अपरीक्षित लोक वृत्तान्तानाम् अविवेकीनामेव लब्ध सर्वगुणो लोभः। धर्मात् अर्ध प्रभवते धर्मात् प्रभवते सुखम. அதாவது தர்மத்திலிருந்துதான் பணம் உண்டாரு, செல்வம் உண்டாரு. அந்த தர்மத்திலிருந்து தான் சுகம் உண்டாரு. அதனால என்ன தெரியுது இல்லை, அதனால நியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணும். அந்த அது சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத சுகங்களை அங்க சுகம்னா என்னன்னாக்க நம்ம ஆசைப்படுற சுகம் கிடையாது, சாஸ்திரத்துக்கு அனுகுணமான சுகம் தான். சாஸ்திரத்துக்கு விரோதமான சுகம் வரவே வராது. யார் ஒருத்தன் மனசு திருப்தியோட கூட பணத்தை சம்பாதிச்சு அதை செலவிக்கணும், அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆத்ம திருப்தியோட கூட அவன் விளங்குவான். அதனால இந்த ஜீவனானவன் நியாயமான வழியில சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தை என்ன பண்ணுவான், தான தர்மம், நல்ல வகையில் தானம் பண்ணுவான். அதுவும் இல்லாத தானும் சாஸ்திரத்தை சொல்லப்படி இருக்கிற அனுபவத்தெல்லாம் அனுபவம் தன் பத்தினி கிட்ட அனுபவத்தை கூட அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான். அஷ்டமி ஏகாதசி அந்த மாதிரி சமயத்தெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் சாஸ்திரம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. கேட்டா சாஸ்திரம் இவ்வளவு பெருமையா இருந்தாலும் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பிரவர்த்தித்தா நமக்கு ஆசையே அதிகமா வராது. அது தெரியாததான் ஆசையெல்லாம் பல விதமான அதாவது பால்யத்திலே இதுவாகுது, அவளுக்கு ஆசை அதிகம் வருது. ஆனா பெரியவா அவ என்ன பண்ண எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி இதை நீங்க இருக்கக்கூடாது, பெரிய எதிர்க்கு பேசக்கூடாது, பெரியவா எதிர்க்கு பேசக்கூடாது அப்படின்னு அவள் கட்டுப்பாடு போடுவான். அது இந்த சின்ன சின்ன சீக்கிரம் பிடிக்காது. அது நம்ம எப்போ தனியாக போகணும், அது அழகாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுக்காதனால எத்தனையோ கஷ்டங்கள். புரிஞ்சுன்னா எத்தனையோ கஷ்டம் கிடையாது. பெரிய சொன்னா அவள் அனுபவத்தான் சொல்றா அப்படின்னு சொல்லுவா. ஆனா நீ என்ன சொல்றது, நாங்க இறந்து இப்படி போனாக்க அப்படிதான் போயிட்டு இருப்பா. அதான் சொல்றேன். நனு அசோ அபரீட்சித லோக விற்த்தாந்தானா அவிகானமே லுப்த சர்வகுணோ லோபகா. இந்த திருப்தி தான் இந்த லோபனை மாற்றக்கூடிய தன்மையுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாயுதாயுத விபூதி ரவி பூர்ண கல்பாயுதா ஆயுத சதாயுரவி व्यतीयात् नागायुधा आयुध सहस्र बलोभिर्बाध्यः किं तद् भवेत् यदि किञ्चन लोभयोग्यम्. கண்ணோட கீதையில் நிறைய சொல்லியிருக்க, பேராசையெல்லாம் கூடாது, சாஸ்திரத்துக்கு விருத்தமாகலாம் இருக்கு. அதனால அர்ஜுனபா சொல்றார், சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத எந்த காமமா இருந்தாலும் எந்த காமமா இருந்தாலும் அது நானாவா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக இப்படி அங்க இந்த பிரம்மாவளவன் இந்த பேராசை வந்துருச்சுன்னா அந்த மனுஷனே மிருகமாக்கிடும். அவங்ககிட்ட நல்ல குணங்கள்லாம் போயிடும். பேராசை பெருநஷ்டம் சொல்லுவா பழைய காலத்துலாம். பேராசைனால உள்ளதையும் இழந்திருக்கான். அதாவது பிராமணன் வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்க கூடாது.
ஒரு சின்ன விருத்தாந்தம். அதாவது இதெல்லாம் பாலியத்தில் இருந்தே தெரியுது. இல்ல பெரிய சுவாமி அது குடும்பம் சாதாரணமா கஷ்டப்பட்ட குடும்பம். எங்க பெரியம்மாலாம் இலையை வித்து விற்பா. என்ன ஏன்னா அவர்கிட்ட ஏதாவது அதிகப்படி காய்கறி வாங்கணும்னா கூட அவர்கிட்ட கேட்டு பணம் வாங்கணும் பெரியண்ணா கிட்ட. அதனால அம்மா பெரியம்மாவுக்கு என்னன்னாக்க கொஞ்சம் இந்த குழந்தைகள் இருந்தா ஏதாவது கொஞ்சம் கூட பண்ணலாமே. ஆனா அத பெரியப்பாவுக்கு பெரிய சுவாமிக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவான். இலையை தேய்ப்போம். இலையை தேய்ச்சா இப்போ அதுக்கு ஏதாவது பணம் வரும். அது என்ன பண்ணா இந்த பொம்நாட்டிகள் என்ன பண்ணுவா, சீட்டு பிடிச்சா ஒரு 10 பேர் சேர்ந்தா சீட்டு பிடிச்சா அது சுவாமி முதலே வாண்டா இதெல்லாம் வாண்டா உனக்கு என்னத்துக்கு இந்த காரியங்கள்லாம் அப்படின்ட்டு. இல்ல அவ வந்து அந்த அவதான் ஆரம்பிக்கிறது சொன்னா நானும் சேர்றேன்னு சொல்லிட்டேன். நான் எப்படியோ இலையை வித்து வர்றதுல நான் மாசம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சுவாமி சாதிச்சாச்சு. வாண்டா கேட்க மாட்டேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சேதா எப்பவுமே ஆரம்பிக்கிறோம் முதல்ல எல்லாருடைய நம்பிக்கையும் பெறணும் ஆகும். அதுக்காக ரொம்ப நல்ல மாசம் அந்த தள்ளு பணங்கள்லாம் பிரிச்சு கொடுத்து அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். இவாளுக்கெல்லாம் அவ்வளவு கணக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே ஓடிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போச்சு. கடைசியில 4வது வருஷம் என்ன பண்ணா முதல்ல சீட்டை ஆரம்பிச்சு அந்த பணத்தோட ஆளை காணும். இதெல்லாம் முதல்ல நடந்தது காணும். அப்புறம் அவ அப்புறம் எங்கேயோ ஒரு மாசம் போயிட்டு வந்தா. அது ஏன் கேட்குறேன், எனக்கு ஜுரம் வந்துடுது அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தா. சில பேர்கிட்ட கடன்லாம் வாங்கிட்டு இருந்தா. நான் அந்த சீட் எடுத்துமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் கடன் வாங்கினேன். இப்படிலாம் கடைசியில் போய் இவா சேர்த்து வச்சிருந்தோம் அதில் கொடுத்து என்ன. அதனால எது சொல்றேன்னா பேராசை வந்ததுன்னா அது நியாயமான மாதிரி அது தள்ளு பணம் வருதோ இல்லையோ வெளியே பணம் வருதுன்னா அதே மாதிரிதான் வட்டி பிராமணான வட்டி கொடுத்து சாப்பிடக்கூடாது. அதே மாறுவாடிக்கு அவனுக்கு ஏற்பட்டது அது வியாபாரம். அவன் வட்டி கொடுத்து வாங்கினா அவனுக்கு தகும். நமக்கு ஆசைப்பட்டு பேங்கை விட அந்த காலத்துல பக்கத்துல கைமாத்த வாங்கினா நிறைய வட்டி கொடுப்பான். அதுக்கு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட கொடுப்பான். ஒரு கை தடை கிடையாது ஒண்ணு கிடையாது. நம்பிக்கை பேர் தான் கொடுப்பான். கடைசியில துண்டை போட்டு போக வேண்டியதுதான். இப்படியெல்லாம் இந்த பணத்தாசை வந்துருச்சுன்னா அதுல நிறைய சமங்கள் ஏற்படும். அதெல்லாம் கணக்கூடா பார்த்துருக்கேன். அதே மாதிரிதான் மாம்பழத்துல சீட்டை பிடிச்சா என்ன பண்ண, நீ சீட்டு படி உனக்காக சொன்ன நிறைய பேர் சேர்ப்பா ஆத்துல அவகிட்ட உனக்காக நிறைய பேர் சேர்ப்பா. ஆனா அந்த சீட்டை நான் நடத்துறது அந்த சீட்டுல மீதி பணம் நிற்கும் போலியோ அந்த பணத்தை எனக்கு கொடுத்துரு, நான் மாசம் நடத்திக்கிறேன் அப்படின்னு. சரி இவ்வளோ சரி ஏதோ தூரத்து உறவு வேற சரின்னு கொடுத்தா. கட்சியில பார்த்தா அவளுக்கு ஏமாத்திட்டா. இந்த மாதிரி பணத்துக்கு நேரம் மனிதல போகணும். இல்லைன்னா பணம் நிற்காது. நம்மள ஆகிக்கும். இந்த பணத்துடைய கஷ்டமே பெரிய சமம். ஆக இந்த பணம் தான் குணங்கள்லாம் போயிடும். நல்ல குணம் இருக்கிற நல்ல குணம் கூட போயிடும். அதனால அப்படி இது எப்படி சொல்றான்னு சொன்னாக்க பிரம்மாயுதாயுத விபூதி இந்த பேராசை வந்துட்டுனா அவனுக்கு எத்தனை 1000 பிரம்மாக்கள் இருப்பா. அத்தனை பிரம்மாண்டங்களை கொடுத்தா கூட அவனுக்கு இன்னும் ஒழுங்குவான். அதே மாதிரி கல்பாயுதாயுத எதியாது ஆயுஷ் நிறைய கொடுத்தா கூட அவன் கடைசியில 1 வருஷத்துக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் நாகாயுதாயுத சகசிர பல பாத்தியா. என்னதான் இவன் பலசாலி இருந்தா கூட இவனோட பலசாலி ஒருத்தன் இருப்பான் இல்லையோ அவனால இவனுக்கு ஆபத்து வரும். இவனே நல்ல பலசாலியா இருப்பான். ஒரு யானைக்கு என்ன பலம் இருக்குமோ அந்த 1000 யானையினுடைய பலத்தை இவன் விட்டு இருப்பான்.
ஆனா இவனுக்கு மேல ஒருத்தன் பலிஷ்டம் இருப்பான், இல்லாத போக மாட்டான். அதனால பேராசைப்பட்டு எதுவுமே கிம் தத் பவேத் எதிக கிஞ்சன லோபயோகி. அதனால லோபம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், அத்தியத்து லோப வித்தம் சுவாது அவதீரித லாபாந்தரா பரிகிருத பிரத்யூகா புத்தி பரமபுருஷ பத கமல பரிசரணமேவ பரம் தனம் அபிநிவிஷதே. ஆக சிறந்த செல்வம் எதிரா அப்படின்னா பித்ரு பைத்தா மகன் தனன்னு சுவாமி தேசிகன் தேவபெருமானை சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பைத்தா மகன் தனம் இருக்க அவருடைய போன்ற ஒரு திருவிழா கைவினை பண்ணதோடுதான் நமக்கு சாஸ்வதமான ஐஸ்வர்யம் அப்படின்றத நீங்க சொல்ல. அந்த லோப அது பேராசை ஓடிறதுனால அவதீரித லாபாந்த பரிகிருத பிரத்யூகா புத்தி. அதனால இதனால புத்தி மாறி போயிருந்தது அவனுக்கு. இப்ப பணம் பரிசரணமே பணம் தானம்னு அந்த எண்ணம் வந்துட்டு அவனுக்கு. இப்போ அதுக்கு மேலே சொல்ற நாரதர் நலநகுஷ முகானாம் நாகலோகேஸ்வராணாம் அபி நளின பவானாம் அஸ்மதக்ராஹ்ய பூம்னாம் அகணிதம் உபநந்திரி மாபதம் பிரேக்ஷன்விபிப்யத் क्वचिदिह न विद्यते विदत्ते கௌதுகம் ஜாது கஷ்டித். இந்த லோகத்துல நல நகுஷ முகான நல நகுஷன் சக்கரவர்த்தி நாகலோகேஸ்வரான, அதை தவிர லோகத்துக்கெல்லாம் அதிபதியா கூட பிரம்மா இந்திரன் இவர்கள்லாம் இவருடைய ஐஸ்வர்யம் இருக்க அது நம்மளால எவ்வளவுன்னு எண்ணியும் பார்க்க கூட முடியாது. அவ்வளவு ஐஸ்வர்யம் அவளுக்கு. ஆனா அவளுக்கும் ஒரு ஆபத்து வந்து பார்த்தா அந்த ஆபத்தை நாம் நினைக்கும் போது நமக்கு பயம் நிச்சயமா உண்டாகும். அப்பேற்பட்டவா எல்லாமே ஒரு ஆபத்துல மாட்டிண்டு தன்னுடைய பதவியெல்லாம் இழந்தாலே நாம் ஒரு அநீதி, அதாவது சாஸ்திரம் இல்லாத வெளியில போனாக்க நமக்கு ஆபத்து ஏற்படாதா அப்படின்னு நம்ம பயப்படணும். நமக்கு பயம் தானே வரும். அதனால எந்த சமயத்திலும் யாராவது ஒருத்தன் உனக்கு இந்த இந்திரலோகம் வேணுமா இல்ல எந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு வேணுமா அப்படின்னு சொன்னா வேண்டாமா ஆயுசு மோட்சம் வந்தா போடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது நல்ல குணம் இருக்கும், அதாவது போதுன்ற மனமே இருக்கலாம். லோபனை பத்தி கேட்க வேண்டாம், அவன் எல்லாம் சரி. அப்படி நலன் இருக்கும் நோய்கள் என்னதான் ஆபத்து ஏற்படுது அது கொஞ்சம் சொல்லலாமா இல்லையா? நலன் என்ன பண்ணா நலமகாராஜன் கேள்விப்படுகிறோம். நலமகாராஜன் தான் அவன் பெரிய ராஜா. அவனுக்கு தமயந்திக்கு கல்யாணம் ஆச்சு. கடைசியில் தமயந்தி அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அதனால பல கஷ்டங்களை அனுபவிச்சான் நலன். தன் ராஜ்யத்தை இருந்து அவங்க ஒரு ராஜா அவன் போய் இன்னொருத்தங்கிட்ட போய் சேவம் பண்ணான். இந்த கதை மகாபாரதத்துல பரபரத்துல இருக்கு. நகுஷன் இந்த விருத்திரன்ற ஒரு அசுரனை கொண்டான். அதனால இந்திரனுக்கு பிரம்ம தோஷம் வந்துட்டு உடனே பிரம்மா என்ன பண்ணா, இந்திரன் என்ன பண்ணா ஒரு தாமரை தண்டு போய் ஒழிட்டான். அதனால இப்ப இந்திரன் இல்லாதனால இந்த தேவர்கள் என்ன பண்ணா நகுஷனை நீ இந்த பதவியில் சொல்றான்.
உடனே நமக்கு நல்ல பதவிக்கு வந்துடும், அவனுக்கு கர்வம் எல்லாம் வந்துருது. அகத்திய முனிவர்கள் தன் இவன் உட்கார பல்லக்கில் உட்காரத்து இவனை தூக்க முடியா நியமனம் கட்டளை விட்டான். பார்த்த கோபம் வந்து அகத்திய இருக்கு, நீ மலைப்பாம்பு மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்ட. கடைசியில மலைப்பம்பா போயிட்டான். நவுல் இந்திர கோயில் வந்து கடைசியில மலைப்பம்பா போனான். இப்படி மகாபாரதத்தை நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது. சரி, இந்திரன் என்னாச்சு அப்படின்னா, இந்திரன் பல கஷ்டமா அகல்ய மயக்கி அவர்கிட்ட தவறா நடத்தினான். அதனால கௌதமி தப்பிக்கப்பட்டான். அது இன்னொரு சமயத்துல ஐராவதத்துல வரும்பொழுது துர்வாச மாலை கொடுத்தார். அதை தூக்கி அந்த யானை கொடுத்தா, யானை மேய்ச்சி கொடுத்து அதனால உள்ள தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் இறந்தான். இப்படியெல்லாம் பல விற்த்தாந்தங்கள் இருக்கு. இப்படி பல கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சான். சரி, பிரம்மாக்கு என்ன ஆச்சு? பிரம்மா மதுகை வேகத்தை பறி கொடுத்தார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு 5 தலை உண்டு. அப்பாவுக்கு பிள்ளைங்க சண்டை கொடுத்து, பிள்ளை யாரு? சிவன். அப்பாவுக்கு பிள்ளைங்க சண்டை வந்துருது. அதனால பிள்ளை என்ன பண்ணா, அப்பாவுடைய ஒரு தலையை விட்டுட்டான். அந்த அந்த தலை தான் சிவன் கையில விட்டுட்டு இருக்கு. அதுதான் கண்டி விட போய் சாபம் போச்சுன்னு அந்த கண்டி சொல்லுவான். பல கஷ்டங்கள் ஏற்படுது. நாகலோகேஸ்வரான நாகலோகேன்றது இந்திரன். அபிநளின பூமான் அகணிதம் அகணிதம் உபனந்திரீம் ஆபதம் பிரேக்ஷன் பிபியது கௌதம் ஜாது கஷ்டித்து. இன்னொரு சொல்ல அபீதி புருஷாயுஷம் நிமிஷ நிர்விசேஷம் திருணாம் திருணாகிரஜலநிந்துவத் ஸ்ருதிகலம் கலந்தி விஷயः ததாபி நிருபமந்திர பிரவண இந்திர பிரகணசீம்னி சம்க்ஷீயதே மகான் ஆதேஹினான் திரவிணமோ தாஹத்வரஹ. அதாவது மனுஷனுடைய ஆயுசு இருக்க அபைத்தி புருஷாயுஷம், புருஷனுடைய ஆயுசு நிமிஷம் ஓடி போடுது. நிர்விசேஷம் 100 வயசு வாய்ந்தான்றான். 100 வயசுல என்ன காரியத்தை பண்ணிட்டான்? ஒரு அந்த காலத்துல மிஷின் மாதிரி 15 குழந்தை 12 குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும். நிறைய பேருக்கு அந்த காலத்துல வஞ்சனை எல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு செய்து பிரசவத்தெல்லாம் செய்து மனுஷா இருந்திருக்கா. அதனால அவெல்லாம் அப்படி இருந்திருக்கா. இப்பெல்லாம் 1 2 1 இப்படி ஆயிப்போச்சு. இல்லை அப்படின்னா அந்த காலத்துல இருந்தா இன்னும் ஜனத்துல அதிகமா இருந்திருக்கும். இந்த அஞ்சாக்கிராந்தங்கள்லாம் இன்னைக்கு தலை எடுத்துக்காது. அவன்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. இந்தியாவில் இந்த குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்து நம்மளை ஒழிக்கிறதுக்காக தான். அவனுக்கு எல்லாம் அந்த கணக்கே கிடையாது. அவன் எத்தனை நாள் பெற்றுக்கலாம், எத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை நாள் பெற்றுக்கலாம், எப்படியா இருக்கலாம். ஆக அந்த காலத்துல அப்படி இருந்தா அபேத்தி புருஷாயுதம் நிர்விசேஷன் ஒரு பிரயோஜனம் இல்லாத காலம் நொடியில போயிடுச்சு. திருநாகிர ஜலபிந்துவத் பிரதிகலம் கலந்தி ஸ்ரீயா. மனுஷன் சேர்த்து வைக்கிற பணம் இருக்க, அது எப்படிதான் போறதோ தெரியல. என்ன பண்ணா பணத்தை கட்டி அவன் யார் மேலும் நம்பிக்கை கிடையாது. ஆத்துல பீரோல வந்து அவன் யார் வேணாலும் சாட போட்டு எடுத்து போடுவான். அப்படின்னு தலைமாட்டிலே எடுத்துப்பான். குளிக்க போச்சே தண்ணி இடுப்புலேயே வச்சு போவான். என்ன
இல்ல குளிக்காம கூட இருப்பான். அப்படி பணத்தை பார்த்துன்னு வந்தான். அதனால அந்த பணம் எங்கேயோ திருடு கொடுத்து. அதனால பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அவங்ககிட்ட. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இந்த புல்லுல ஒரு சின்ன ஜலம் இருக்கு, வேகமா காத்துருச்சுன்னு அந்த புல்லு இருக்கிற ஜலம் ஓடி போடுது காணும் அந்த புல்லு மேல. அந்த மாதிரிலாம் நிறைய ஜலம் சேர்ந்துட்டு ஒரு அந்த போடும் அது. அப்படி இருந்தா கூட ததாபி நிருபமந்திர பிரகணசீம் சம்சீயதே. ஆனா நாம இப்படி சொல்றோம், இந்த பணத்துல ஆசை வேணான்ட்டு. ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜா அரண்மனை வாசல்ல அவங்ககிட்ட அவன் தானம் நிச்சயம் என்ன பண்ணுவான், நிச்சயம் தானம் பண்ணுவான். ஒரு சமயம் தெரியும், அதுக்காக அந்த வாசல் எல்லாரும் வந்து நிற்பான் அவனுக்கு. அதே மாதிரி தானத்துக்காக இப்ப நிறைய பேர் நிற்கிறான். அப்படிப்பட்ட பணத்தை ஆசைன்றது அது ரொம்ப விஷஜ்வரம் மாதிரி இருக்கு. மகான் தேகினா திரவிணமோகரா. ஆனா எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் அவன் ராஜா வந்து நமக்கு ஏதோ தானம் கொடுக்குறானே அதை வாங்க போவோமேன்னு அப்படி இருப்பான். தத் தத்து வயம் ச நைராஷ்யமேவ பரமம் சுகம் உபதிஷ்டாமகா. நமக்கு இந்த பணத்திலேயே ஆசை இருக்கக்கூடாதுப்பா, சுகமா இருக்கணும், அதுதான் நமக்கு வேண்டியது அப்படின்னு. அதனாலதான் நம்ம பணத்து மேல ஆசையை விட்டு மனசாந்தியோடு இருக்கணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல தத்து வயம் ச நைராஷ்யமேவ பரமம் சுகம் உபதிஷ்டாமகா ததஸ்ய உத்தாள திவகர்ண தாள தரள பிரஸ்தான துக்கா துஸ்தாசிகா நித்யாதங்க தரங்கிதம் விஜகதைவிஷ்டபானாம் பதம் பிரத்யூடா பதனந்த சம்பதயம் பத்மாபதே தத்பதம் பிரத்யாதிஷ்ட புனர்பவம் பரிகிருதா பத்யம் பிரபத்யே மகி. இதெல்லாம் நாரத சொல்ற வார்த்தை. உத்தாள 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 திவகர்ண, அதாவது தாள தரள பிரஸ்தான துஸ்தாசிகா. இந்த யானைக்கு 2 காது இருக்கும் இல்லையோ, அது ஆடிட்டே இருக்கும், விசில் மாதிரி எப்போதாலும் ஆடிட்டே இருக்கும். அது எங்கேயா ஒரு இடத்துல நிக்கிறதா? இப்ப நமக்கு அதெல்லாம் அப்படியே பர்மனன்ட் நிக்கிறது பாருங்க. அதான் யானை காது மாத்திரம் நிக்கவே நிற்காது, அது பட்டு பட்டு அடிச்சுட்டே இருக்கும், ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது. அத மாதிரிதான் இந்திரனுடைய பணங்கள்லாம் ஒருத்தங்கிட்ட நிக்காது, அது எப்பவுமே ஆடிட்டு இருக்கும். ரொம்ப அழகா திருஷ்டாந்தம். நித்யாதங்க தரங்கிதம் விஜகத திரைவிஷ்டபானம் பதம். இந்த அதனால நாம் என்ன பண்ணணும், இந்த நமக்கு சில சமயம் பெரியவாளுடைய நிகிரகத்தினால சில கேடுகள்லாம் வரலாம். இந்த இப்போ ஹிரண்யக்கு ராவனுக்கெல்லாம் வரலையா, அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது. அதே மாதிரி நாம் வினயம் இல்லாம அகங்காரம் மோகத்தை இருந்தால் நமக்கு பல பேரிட சாபம் வரும். அதனால நாம் இந்த தேவலோக பதவிகள் எல்லாம் ஆசை வைக்கக்கூடாது. அதனால நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கக்கூடியதான திராட்சியிடக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் பண்ணினோம்னா
நமக்கு எல்லையில்லாத ஆனந்தம் கிடைக்கும். பிரத்யாதிஷ்ட புனர்பவம் பரிஹிதம் அவத்தியம் பிரபத்யேமஹி பிரச்சூடா பதனந்த சம்பத் உதயம் பத்மாபதே தத்பதம். பிராட்டி பத்மாபதே தாமரை திருவடிகள் இருக்க, அதை நாம் பற்றினோமையான நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. யார் எப்பேற்பட்டவர்கள் சாபம் இருந்தா கூட அதெல்லாம் போயிடும். தும்புருகு சசம்பிரமம் அவலோக்கிய ரொம்ப பரபரப்போட பார்த்துட்டு பகவன் அயமிக புனः கச்சித் அசக்கிய வேகோ மகாவீரः பிரசித்தில சங்கடித பலாயமான லோபவாகினி முகரித ஹரிதா கோஷேன முகுர்முகு. இப்போ இந்த விவேகனாக அனுபவித்த திருப்தி இருக்காளே துஷ்டி, அவ இப்ப மகாமனுடைய கோஷ லோபனை என்ன பண்ணா அவ அழிச்சுட்டா. அதாவது பேராசை இருந்தது, அந்த பேராசை போக்கி அவனுக்கு கிடைச்சது பூர்வம் அப்படின்ற ஒரு மனசு உண்டாக்கிட்டான். அதனால இப்ப லோபன் நல்லவனா மாறிட்டான். அதனால இப்போ அவன் மகாமனுடைய கட்சியில இல்லை. ஆனா இவன் வந்து ஒரு ஒரு சேனைக்கு இவன் தலைவனா இருந்தான். இப்போ அவனுக்கு அவனுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காள் இல்லையோ, அவன் எல்லாரும் இப்போ தனக்கு தலைவன் இல்லாத செதறி போயிட்டான். எல்லாரும் 4 பக்கம் முடிக்கிட்டான். அயமிக புனः கஷ்டித் அசக்கிய வேகோ மகாவீரः பிரசில சங்கிட பாலயமான லோபவாகினி முகரித ஹரிதா கோஷேன முகுருகு பிரத்யாஸ்வாசயன் முக்தா மத்தியா பிரகல்பாவிஹி வரூதினீபி உபகதோ விவேகாபிமுக உபசர்பதி. என்ன பண்றான்? அவெல்லாம் 4 பக்கம் செதறி ஓடுறான். யாரு? இந்த லோகனுடைய ஆள்கள்லாம். பார்த்தான் காமன், அவள் எல்லாம் தடுத்து நிறுத்துறான். அவனெல்லாம் தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்தவும் இல்லை. நீ வா, திருப்பி சண்டை போடுவான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வரான். ஆமா, வரித்தீனோ உபகதா விவேகாபிமுக உபசர்பதி. இப்போ லோகனுடைய வீரர்கள் லோகன் இல்லாதனால இந்த போரிலும் தட்டு போடுறோம் இல்லையோ, அவளை எல்லாம் காமன் கூப்பிட்டு காமன் மடக்கி அவளை எல்லாம் திரட்டிட்டு வரான். அவள் எல்லாம் லோபன் இல்லைன்னு நாங்க இருக்கோம், நீ லோபன் பத்தி இல்லைன்னு கவலைப்படாத, உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னு நான் பண்ணி தரேன். ஆனா வா, திருப்பி வா, நம்ம ராஜாவுக்கு துணையா இருந்திருக்கு, அவ எதிரிகளை விவேக்கு எதிர்த்த சண்டை போடு அப்படின்னு பண்றான். வருதினி உபகதா. அதுல வரும்போது அதுல சில பேர் பொம்நாட்டிகள் இருக்கா. இந்த சினிமா எல்லாம் பார்ப்போம், அவளை காரியம் ஆகினா அழகான பொம்நாட்டி கூப்பிட்டு வந்து அவளை டான்ஸ் ஆட சொல்லி அந்த வில்லன்கள்லாம் இது பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல தான் கதாநாயகன் வருவான். இப்படிதான் இருக்கு. அதனால ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதுவும் நல்ல வழியில் இல்லை அப்படின்னா அதுக்கு முதல்ல உபயோகப்படுத்துற கருவி யாருன்னா பொம்நாட்டிகள் தான். அந்த மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்கு. அவள் கண்ணாலே மயக்குவா, எத்தவனாலும் எதுனாலும் பண்ணுவா, இல்ல இனிப்பா பேசி பண்ணுவா. சில பேர் அதுல கூட சில பேர் பத்திரிகையா இருக்கா, வெறுமை லேசா அவன் மேல உராயிர மாதிரி இருக்கா, அதுல அவனுக்கு கிளிக்கா போயிடும். இப்படியெல்லாம் அவன் அதுல ரொம்ப விஷயம் டெக்னிக் தெரிஞ்சுட்டு இருக்கா.
இந்த ஸ்ரீகள்ல ரொம்ப அதான் சொல்றீங்க. வருவது முக்தா மத்தியா பிரகல்பாபிகி. அந்த லோபனுடைய படையில் இருக்கிற சில பொம்னாடிகள் கூட அது சேனல் இருக்கா. அவ சின்னவாளா இருப்பா, மத்திய மத்திய நடுத்தர வயசு உள்ளவா இருக்கா, தினம் முதிர்ந்த வயசுல கூட இருக்கா பொம்னாடிகள். வருவத்தினி உபகதா. அதனால அவளை தான் அழைச்சிட்டு விவேகனை எதிர்த்து சண்டை போறதுக்கு போறான். கதமஹா கீதுசோவா சோயமிதி ந விஜானாமி. அந்த மகாவீரன் என்ன இவ்வளவு இப்படி அந்த மகாவீரன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஸ்திரீகள் முக்தின்னு என்னன்னா பருவம் அடையிற வயசுல இருக்கா. மத்தியன்னா அவளோட கொஞ்சம் முதிர்ந்தவர். பிரகல்பன்னா இன்னும் சற்று விளையாடுறவர். இப்படி 3 விதமான பெண்கள் அவளை எல்லாம் ஆசிட்டு திருப்பி விவேகனோட சண்டை போறதுக்கு வரான். கதமாக கீதுசோவா சோயமிதி நான் யார் இப்படி யார் அந்த வீரன் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றான். யாரு? கும்புரு. உடனே நாரதர் சொல்ற சகை மகித மது பிரதிஷ்ட மது திக்த விசித்திர சரஹ பரபிருத வந்திமான் பிரமரசம்ஹித கீத குணஹ மலய மருத்சகோ மகர லக்ஷணிகேது ரசௌ திருதனுரம்பை உபேதி பதனஹ பிரமதா புதனஹ. இந்த வசந்தன் இருக்கானே, இந்த வசந்த காலத்துல பல வகையான புஷ்பங்கள் இருக்கும். அந்த பல வகையான புஷ்பங்கள்ல தேர்கள் இருக்கும். அந்த வசந்த காலத்துல அந்த சோலைகள் போனாலே தனியா ஒரு ஆம்பளை போனா ரொம்ப கஷ்டப்படுவான். ஐயோ நமக்கு கூட ஒருத்தர் இல்லை பார்த்தியா, கூட ஒருத்தர் இல்லைன்னா கூட நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் இல்லை பார்த்தியா அப்படின்னு அவனுக்கு அந்த சோகம் வந்துடும். அது வசந்த காலத்தினுடைய ஒரு கொடுமையான காரியம். இப்படி அந்த வசந்தம் கொடுத்த புஷ்பங்கள், அதுல இருந்து வந்த தேன், இவையெல்லாம் எடுத்துட்டு வரான் அந்த வீரன். அவன் வரைச்சே அவனோட கூட இந்த பாட்டு இங்கிலீஷியான பாடக்கூடிய குயில்கள் எல்லாம் கூட வருது. மகித மது பிரதிஷ்ட மது திக்த விசித்திர சரஹா. வர வீரன் இருக்கானே, அவன் எப்படி இருக்குன்னா இந்த வசந்த காலத்துல கொடுத்த புஷ்பங்கள் அதனுடைய இவனை பத்தி துதிப்படுறதுக்காக பின்னாடியே குயில்கள் எல்லாம் வருது. இதோட கூட வந்துட்டு இருக்கான். அவன் மீன் கூடிய கையில வச்சிருக்கான். காட்டுல சென்ட்ரல் காட்டுல இவனுக்கு தோணா இருக்கு. நிறைய அவனுடைய அழகிய பெண்கள்லாம் அவனுடைய சேனல் இருக்கா. கரும்பு வீல எடுத்துன்னு வரான், கையில் எடுத்துன்னு வரான். அந்த புஷ்பங்கள்ல வண்டுகள் திரிகாரம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி அவனுடைய சைன்யத்துல என்ன பஷ்ய சகே பிரசூன பானசிய பாரிபாரிசுக சமிருத்தி. இவருடைய சேனல் பலத்தை பாரு, என்னென்ன ஐசியமா இருக்கு. அவங்க கூட எத்தனை பேர் இருக்கவன். காட்சி பீடத்தி பத்மினீக புறதா காப்பியத்ரிணி அபரத்ர காஜிதர அஸ்தின்யசாவண்யதः தஸ்ய சமுத்திமேதி சரச பிரேக்ஷா நிரூடோதயம் சித்திரம் மந்திரி சதுஷ்டயம் திரிகுணாவஸ்கந்தினோ தன்வினஹ. அந்த வீரனுடைய பக்கத்துல ஒரு பக்கத்துல பத்மினி. அது பத்மினி உயர்ந்த ஜாதி, அதாவது அவ தாமரை போன்ற வாசித்து கொண்டவர்கள் அந்த பத்மினி ஜாதி பெண்கள். காட்சி கிரீடத்தி பத்மினீக புறதா. அவனோட சகஜமா விளையாண்டு வரா சில பேர். அவ யாருக்குன்னா பத்மினி, அவ பேர் பத்மினின்னு பேர்.
புரதா காப்பியன்யதச்சித்ரிணி. இன்னொரு பக்கம் சித்திரினி ஒரு ஜாதி பெண்கள். அவன் தேனை போல தேன் போல வாசனை உடையவளாம். சங்கின்ய அபரத்திர. இன்னொரு பக்கம் சங்கினின் பேர். அவ ஒரு ஜாதி. அவ பால் வாசனை கொண்டவளாம். அப்புறம் இன்னொரு பக்கம் ஹஸ்தினி. ஹஸ்தினி ஹஸ்தினாக்க அவள் எலுமிச்ச வாசனை உடையவளாம். எல்லாரும் ஆடி பாடிட்டு மன்மதனோட வர. தஸ்யை தஸ்ய சமிருத்தி மேதி சரத பிரேக்ஷா நீலிகோதயம் சித்திரம் மந்திரி சதுஷ்டயம் திரிகோண ஸ்கந்தினோ தன்வினா. இப்படி இவெல்லாம் மன்மதனோட வரா. இந்த மன்மதன் எப்படிப்பட தெரியுமா? திரிபுவனாவ ஸ்கந்தினா. 3 ரோயும் ஜெயிச்சிருவோம். ஜெயிக்க சாமர்த்தியம் உடையவன். அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த 4 வகை பெண்கள் பார்த்தாலே காமம் இல்லாதவங்களும் காமம் வந்துடும். சித்திரம் மந்திரி சதுஷ்டயம் திரிகோண ஸ்கந்தினோ தன்வினா. அதனால அப்படிப்பட்ட கவர்ச்சியான பெண்களோட கூட மன்மதன் வராங்க. உடனே தும்புரு சொல்றான், பகவான் அத்தியாசன் விருத்தி அயமசோ விவேகிருத்த அப்பிச்ச. ஆமாமா சொல்ற மாதிரி அந்த மன்மதன் இப்போ விவேகன் தேர்கிட்டே வந்துட்டானே. அதுக்கு மேல இப்போ இத்தனை நாள் நாரதன் சொன்னார் ஸ்திரீகளை பத்தி. இப்ப தும்புரு சொல்றான் ஸ்திரீகளை பத்தி. ரிதுஸ்நாதா ரத்தம் சமவதி மதக்ஷீபா ருத்த பிரசதனவதி பின்ன கடிதா இதம் பூர்வேத்யேவம் விதயுவதி வர்க்கேண சகிதா யூசஞ்சன் உன்மத்தா ஸ்மரைக விவேகேன மகதா. இந்த மன்மதன் இந்த மாதிரி ஸ்திரீகளோட போகிறான். இந்த ஸ்திரீகளை வச்சுட்டு காரியத்தை எப்படி சாதிக்கலாம்னு பாக்குறவன். இந்த ஸ்திரீகள் அசலா இருக்கு, ரொம்ப காமத்தை அதிகமா உண்டு பண்ணுவான். இவளை பார்த்த மாத்திரம் போறோம் அப்படியே மயங்கிடுவான் புருஷர்கள் எல்லாம். அதுல சுவாமி தேசிகன் நிஜமாவே சேவிச்சாலும் தெரியுது. அதுல பெரியவா சொல்லுவா, வயிஷ்டா காலத்துல ஸ்திரீகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல தான் இவனுக்கு அவனோட சம்பவம் பண்ணணும்னு தோணும். அந்த காமம் அதிகமா போயிடுச்சுன்னா அது இவனுக்கு சில சமயம் அனர்த்தத்தை உண்டு பண்ணிடும். அந்த ஸ்திரீகளை கூட ஐயோ வராதிங்க கிட்ட வராதிங்கன்றுவா. இதெல்லாம் சுவாமி உத்தரவிட. இதெல்லாம் சுவாமி எவ்வளவு வைராக்கியம் விடுவார். ரிதுஸ்நாதா இந்த 3 நாள் தூரம் எடுத்துட்டு 4 நாள் தீர்த்தம் பண்றதா பாருங்க. அன்னைக்கு அது தம்பதிகளை ஒன்னா படுத்தக்கூடாது. அன்னைக்குதான் இன்னும் அதிகமாமா. அதனால ரிதுஸ்நாதா அப்படிப்பட்ட அந்த பொண்களை ஆட்சி வரான். ஏன்னா எப்பேர் கூட அதை மயங்கி விடுவான். இன்னொரு நூறு சொல்லுவா, இந்த பிரசவிச்சவாளை ஒரு 4 மாசம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா. 4-5 மாசம் அவகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவா. சில விஷயங்கள் பெரியவா இந்த சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணிடுவா. கல்யாணத்தை விட்டா ஆத்துல ஒரு வயசான பாட்டி இருப்பா. அவகிட்ட சொல்லிடுவா, அதை விட்டுட்டு ஒன்னா சேர வழி பார்த்துக்குவா. ஏன்னா ஆத்துக்கு முறையா அழைக்கல. இன்னும் ஆத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத்தை வந்துச்சுன்னா கஷ்டம். அந்த வைதிகள்லாம் அவளை பயப்படுவா. என்ன அதாவது சிலர்தான் சொல்லக்கூடாது, சொன்னாலும் அந்த காலத்து பெரிய இப்ப சுவாமி தேசியம் பண்ண பால்யத்திலே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் அந்த ஆத்துக்கு அழைக்கல. அப்போ எதுக்கோ பம்பாய்க்கு போக வேண்டியதா போச்சு. பம்பாய்க்கு போனா அங்கதான் எங்க மாமனார் தான் இருக்கு, அவளும் அங்கதான் இருக்கா. அப்போ எதுக்கோ போயினாங்க. அப்போ ஐஸ்வர்யம் இருந்தேன், அதாவது முக்குலட்சுமி இருந்தேன், போயிருந்தேன். அங்க ஒரு பொண்ணுக்குட்டி பாட்டின்னு ஒரு பாட்டி,
அவன் மரத்துல கைங்கறி பண்ணுவா. எங்க அம்மா என்ன பண்ணிருக்கா, அந்த பொண்ணு வீட்டை பார்த்துக்கிட்ட, என் பையன் அங்க வரான், கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு ஒரு சொல்லி. இது எனக்கு எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. எனக்கு 50 வயசுல என் ஆம்பியா சொல்லிருக்கா. உங்க அம்மா என்ன பண்ணிருக்கா தெரியுமா, அந்த காலத்துல நீங்கள்லாம் ரொம்ப பொல்லாதுன்றதுக்காக அந்த பாட்டிகிட்ட சொல்லி நம்மள சேரவிடாமல் பண்ணிருக்கா அப்படின்னு எனக்கு 50 வயசுல சொன்னாவோ. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் அந்த ரிதுஷ்ணாதா அந்த ரீதியில அவளைதான் அப்படி பெரியவாளத்துக்கு கண் குத்திப்பாங்க பாப்பாளாம். இதெல்லாம் பார்க்கும்போது பெரியவா இப்படி பண்ணிருக்கான்னு தெரியுது. அப்புறம் ரொம்ப இந்த ஸ்திரீகள் நடனம் மாதிரி இருந்தான்னு சொல்லுவா, அவ கொஞ்சம் களைப்பா போயிடுவா. அந்த களைப்பா போன உடனே அவ அலங்கோலமா படுத்துட்டு இருப்பா. இதை பார்த்தா அந்த புருஷனுக்கு அவனுக்கு காமாயிடும். அப்படிப்பட்ட சில ஸ்திரீகள். அதே மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பா. நடந்தே ரொம்ப ரொம்ப நடந்துடா. சரி நீ கொஞ்ச நேரம் படுத்துக்க, ரொம்ப களைப்பா இருக்க, கொஞ்சம் நீ படுத்துவாயேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்ன வச்சுக்கோ. அந்த படுத்துட்டு அவளுடைய அழகை ரசிப்பா ஒருத்தன். பார்த்தா இந்த தூக்கத்துல எப்படி அழகா இருக்கா பாத்தியா அப்படின்னு அது ஒரு ஆசை வந்துடும். எப்படி அப்புறம் சில பேர் இந்த குடிச்சிடுவா. குடிச்சா 2 பேரும் சேர்ந்து கொடுப்பா. சொசைட்டி தான் குடிக்கிறோம் இல்லையா, அதன் அப்படியே 2 பேருமே மைண்ட் எடுத்து போயிடுவா. இப்படி எல்லாம் சுவாமி தரிசித்தாகிறேன். துதுஷ்ணாதா திருத்தக்ர பித தனு தனு அத்வஸ்ரமவிதி மதக்ஷீவா பிரசனவதி பின்ன கட்டிதா. அதனால இப்படியெல்லாம். அப்புறம் இந்த பிரணய கழகம், அதாவது புருஷனுக்கும் ஆம்பளையாளுக்கும் சண்டை வந்துடும். சண்டை விட்டு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேருவா. அந்த ஒன்னா சேரச்சு அந்த காமம் இருக்க அது ஒரு அப்படி சொல்லு. நிஜமாவே புருஷனோட சண்டை போடுவா. ராத்திரியில 2 பேரும் சகஜமா போயிடுவா. இந்த புதுசா கல்யாணம் பண்ணிட்டா எவ்வளவுதானே அவ பின்னாடியே போயிட்டு இருப்பான். இப்படி இந்த வகையான பெண்கள்லாம் அந்த கோஷ்டில இருந்து சாய்கிற இப்படிப்பட்ட பெண்கள்லாம் காமன் என்ன பண்றாங்கன்னா இந்த விவேகனை எப்படியா ஒழிக்கணும். அதுக்காக ஸ்திரீகள் தான் நமக்கு ஆயுதம் அப்படின்னு இந்த ஸ்திரீகள் ஆயிட்டு இந்த பைத்தியக்காரனான மன்மதன் விவேகன் இருக்கிற இடத்துக்கு போறான். வீட்டையே நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு உண்டு. கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடோபஸ்ரீ வேதாந்தேசிந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தவதவாசிய ஸ்ரீ நாராயணாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே श्री कृष्णमार्य महादेशिकाय नमः. श्रीमते श्रीवंशरोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.